நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாவாவில் டேட்டா கலெக்ஷன்ஸோடு சம்மந்தப்படக்கூடிய ஒரு சில விடயங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் அரேஸ், ஈனம், அரே லிஸ்ட், லிங்க்ட் லிஸ்ட், ஹேஷ் மேப், ஹேஷ் செட் இந்த மாதிரி 6 விடயங்களை நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரியா? நம்ம எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போது நான் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள். ஸோ நீங்கள் பாருங்கங்க, இதுக்கான பேரை நான் கொடுக்குறேன். ஃப்ரூட் அப்படின்றது தான் அந்த வேரியபிள் நேம். ஸோ இங்கே பாருங்கள், பனானா அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூவை இதில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ரைட், பனானா. இப்போது இன்னொரு ஃப்ரூட்ஸினுடைய பேரை நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வேரியபிளை நான் க்ரியேட் பண்ண வேண்டி வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரூட் 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஒரே நேமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 வேரியபிள் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃப்ரூட் 2 அப்படின்னு கொடுக்குறேன். ரைட், கொடுத்துட்டு ஆப்பிள் அப்படின்னு இதுக்கான வேல்யூவை நான் இப்படி கொடுக்குறேன். ஓகே, இப்போது இதே மாதிரி ஒரு 10 அல்லது 100 பழங்களுடைய பெயர்களை நாம் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு 100 வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ண வேண்டி வரும். 100 வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணி அதுக்கு பிறகு தான் அதுக்கான வேல்யூஸை நம்ம இப்படி ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதை ஒரு அரேவை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நம்ம அரே ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு நம்ம எப்படி ஒரு பேரை கொடுக்கலாம், அண்ட் அந்த அரேயில் எப்படி மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றத நாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகே, இப்போது இது எல்லாத்தையுமே நான் அழிச்சிடுறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு அரேவை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அரேவை நாம் எழுதும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 வகையான முறைகளை பயன்படுத்தி நாம் அரேவை எழுதலாம். ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மெத்தடு பார்த்திங்க அப்படின்னா அநேகமாக பர்சனலாக நான் பயன்படுத்துகிறது ரொம்ப குறைவு. அண்ட் செகண்ட் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை தான் நான் பயன்படுத்துவேன். எதுக்கும் உங்களுக்கு ஒரு அறிமுகத்துக்காக நான் ஃபஸ்ட் மெத்தடை உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு தேவைப்படுமாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு அரேவை நம்ம க்ரியேட் பண்ணும்போது முதலாவது குறிப்பிட வேண்டிய விடயம் நாம் என்ன வகையான அரேவை க்ரியேட் பண்ணுறோம், அதாவது என்ன டேட்டா டைப்பை பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ நான் ஒரு ஸ்ட்ரிங் அரே தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா டைப்பை கொடுக்குறேன் ஸ்ட்ரிங் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு பிறகு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாக்ஸ் ப்ராக்கெட்டை நாம் பயன்படுத்தணும். இந்த பாக்ஸ் ப்ராக்கெட்டுக்கு பிறகு நாம் க்ரியேட் பண்ண போகிற அரேயினுடைய பேரை நாம் கொடுக்கலாம். ரைட், நான் பாருங்கள், முதல்ல ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணேன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் நிறைய பழங்களுடைய பெயர்களை ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ரைட், இப்போது ஒரு ஈக்குவல் சைன், அதுக்கு பிறகு நியூ அப்படின்ற கீவேர்டு, திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்ற இந்த டேட்டா டைப்பை நம்ம குறிப்பிடணும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாக்ஸ் ப்ராக்கெட், கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு செமிகோலனை கொடுக்கணும். ரைட், இங்கே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நாம் அந்த அரேயில் எத்தனை எலிமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த எலிமெண்ட்ஸ்னுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றத குறிப்பிடணும். ஸோ நான் 5 அப்படின்னு குறிப்பிடுறேன். அப்போது நான் இந்த அரேயில் 5 எலிமெண்ட்ஸை தான் நான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல 50 அப்படின்னா நம்ம 50ன்னு கொடுக்கலாம், 500 அப்படின்னா 500ன்னு கொடுக்கலாம். எத்தனை எலிமெண்ட்ஸ் நமக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இலக்கத்தை நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகே, இப்போது ஃப்ரூட்ஸ் அப்படின்ற அரேக்கு நாம் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அப்படின்னு அரேனுடைய பேரை கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாக்ஸ் ப்ராக்கெட், இதில் எத்தனாவது எலிமெண்ட் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். இப்போது முதலாவது எலிமெண்ட் அப்படின்னா நான் 0 அப்படின்னு கொடுக்கணும். ஒரு அரேயில் பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். முதலாவது எலிமெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் 0வாக இருக்கும். ரெண்டாவது எலிமெண்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் பொசிஷன் 1ஆக இருக்கும். அப்படி தான் அரேயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்க்கும் அதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் 1ஆல் அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஸோ நான் பாருங்கங்க, ஃப்ரூட்ஸ் 0 அப்படின்னு கொடுக்குறேன்னா நான் இந்த அரேயினுடைய முதலாவது எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா ஒரு ஈக்குவல் சைன், அதுக்கு பிறகு அதனுடைய வேல்யூவை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரிங் அரே, அதனால அதனுடைய வேல்யூவை நாம் என்ன பண்ணுறோன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறோம். சரியா? இப்போது இதை நான் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு 5 தரம் நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குறிப்பிட்டுக்கலாம். 1, 2, 3,
அப்புறம் 4 அப்படின்னு கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கு பிறகு அடுத்தடுத்த வேல்யூஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து ஆரேஞ்ச் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து வாட்டர்மெலன் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கடுத்து பப்பாயா அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் நம்மளுடைய அரேக்கு தேவையான எல்லா எலிமெண்ட்ஸையும் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுடைய வேல்யூவை எடுத்து println மெத்தடில் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, இப்போது அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அரேனுடைய நேமை கொடுக்கணும். ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படின்றது தான் அரேனுடைய நேம். அதுக்கு பிறகு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாக்ஸ் ப்ராக்கெட். இதில் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த எலிமெண்ட் வேணுமோ அதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து நான் குறிப்பிடணும். ஸோ ஆரேஞ்ச் அப்படின்னா அதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2. ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 2 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், எனக்கு அவுட்புட்டில் ஆரேஞ்ச் அப்படின்னு வரும். ஓகேயா, இந்த மாதிரி தான் அரே ஒன்று நாம் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணி அதனுடைய வேல்யூவை நாம் வந்து எக்ஸஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் அதனுடைய பேரை குறிப்பிட்டு பாக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே அதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷனையும் நாம் வந்து குறிப்பிடணும். ஓகே, அவ்வளோதான். இப்போது இது வந்து முதலாவது முறை. ரெண்டாவது முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து கம்ப்ளீட்டாக இப்படி வந்து அழிச்சிடுறேன். ரைட், அழிச்சிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திரும்பவும் ஸ்ட்ரிங் அப்படின்னு குறிப்பிடுறேன். நாம் க்ரியேட் பண்ணக்கூடிய அரேனுடைய நேம் வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா டைப்புக்கு பக்கத்தில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாக்ஸ் ப்ராக்கெட் இருக்கணும். அதுக்கு பிறகு ஒரு ஈக்குவல் சைன். ரைட், இந்த ஈக்குவல் சைனுக்கு வெளியில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கேர்லி பிரேசஸை நாம் வந்து பயன்படுத்தணும். ரைட், அதுக்கு வெளியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செமிகோலன். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே முடியுது அப்படின்றத குறிப்பிட்றதுக்காக. இந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம வந்து எத்தனை வேல்யூவை வேணுனாலும் நாம் வந்து பயன்படுத்திக்க முடியும். பாருங்கள், பனானா அப்படின்னு குறிப்பிட்றேன்னா ரைட், ரெண்டாவது வேல்யூவை நான் குறிப்பிடணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு கமாவை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள், நான் வந்து ஆப்பிள் அப்படின்னு கொடுக்கலாம். ரைட், இப்படி எத்தனை வேல்யூவை வேணுனாலும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். இந்த இடத்துல இந்த அரேயில் வந்து எத்தனை எலிமெண்ட் இருக்க போகுது அப்படின்றதுக்கான நம்பரை நாம் வந்து குறிப்பிடணும் அப்படின்ற எந்த அவசியமுமே இல்லை. ஓகே, இப்போது அடுத்தடுத்த வேல்யூஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து 6 வேல்யூஸை இங்கே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இந்த ஒரே ஒரு அரேயில். ஓகேயா, இப்போது நம்ம வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அரேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். இப்போது நான் வந்து கேட்குறேன், இதில் இருக்கக்கூடிய முதலாவது எலிமெண்ட் என்ன, இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்ற அரேயில் இருக்கக்கூடிய முதலாவது எலிமெண்ட் என்ன அப்படின்னா உடனே நம்ம வந்து பனானா அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 1லேருந்து ஆரம்பிக்காது, எப்போதும் 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ பனானா அப்படின்ற வேல்யூனுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டால் 0 அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முதலாவது எலிமெண்ட் வந்து 0வாக இருக்கும் இண்டெக்ஸ் பொசிஷன், ரெண்டாவது வந்து 1, மூணாவது 2, நாலாவது 3, அப்படியே தான் போகும். ஓகே, அப்போது இந்த அரேயில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. கடைசி எலிமெண்ட்னுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து 5 அப்படின்னு வரும். ஓகே, ஏன்னா அங்கே 0வில் ஆரம்பிக்கிறதுனால இது இங்கே வந்து வரும்போது மொத்தம் 6 எலிமெண்ட் இருந்தால் அதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 5ஆக இருக்கும். ரைட், இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரேவை வந்து நம்ம எழுதணும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டேட்டா டைப்ஸை பயன்படுத்தி எழுதக்கூடிய ஒரு சில அரேஸை வந்து நான் இங்கே வந்து குறிப்பிட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கலாம், இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் அரே வந்து இங்கே இருக்குது. ரைட், அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் ஒரு இன்ட் அரே வந்து எழுதியிருக்கோம். இதுக்கு வந்து இன்ட் நம்ஸ் அப்படின்னு தான் அதனுடைய பேர். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குரிய வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வேல்யூவையும் கமாவால் செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைட் அப்படின்ற டேட்டா டைப்பில் பைட் நம்ஸ் அப்படின்ற ஒரு அரேவை வந்து நாம் எழுதியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா வேல்யூஸையும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். வேல்யூஸை வந்து கமாவால் செப்பரேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பாருங்கள், நமக்கு வந்து ஒரு எரர் வந்து வருது. இந்த எரர் என்ன அப்படின்னா பைட் அப்படின்ற டேட்டா டைப்பில் நான் வந்து பாருங்கள் 1000 அப்படின்ற ஒரு இலக்கத்தை நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு வந்து தெரியும், ஏற்கனவே நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் இதில் எல்லாமே படிச்சிருக்கோம். பைட் அப்படின்ற டேட்டா டைப்புக்குள்ளே -1 to 8லேருந்து +1 to 7 வரைக்கும், அதாவது 127 வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்ற நிலமையில்
நமக்கு அதுக்கு மேலதிகமாக ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேயா? இப்போது இந்த இடத்துல 100 அப்படின்னு இருந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எரர் வந்து வராது. ஓகே, இப்போது ஒரு ப்ரோக்ராமராக நீங்கள் வந்து ஒரு அரேயில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் தீர்மானிக்க முடியுமே தவிர, பைட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பில் ஒரு அரேவை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு பைட் டேட்டா டைப்பில் எந்தளவு டேட்டாவை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியுமோ அதுக்கு மேலதிகமாக ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஓகேயா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் அப்படின்ற டேட்டா டைப்பில் ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ABCDE இப்படி எழுத்துக்களை வந்து நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த உதாரணம் எதுக்காக நம்ம குறிப்பிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு டேட்டா டைப்லையும் நம்ம எப்படி அரேஸை வந்து எழுத முடியும் அப்படின்றத காட்டுறதுக்காகத்தான். ரைட், இப்போ நம்ம இதை வந்து அழிச்சிடலாம். ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி ஒரு அரேயில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட்டை நாம் அவுட்புட்டில் பார்க்கணும் அப்படின்னா அதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷனை தான் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டு அதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து நான் குறிப்பிடுறேன். உதாரணத்துக்கு ஆரஞ்ச் அப்படின்ற வேல்யூவை நான் வந்து எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 1. ஸோ 1 அப்படின்னு நான் குறிப்பிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், எனக்கு அவுட்புட்டில் ஆரஞ்ச் அப்படின்னு வரும். ஓகே, இப்போது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அரேயில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அரே நேமை வந்து நம்ம குறிப்பிடணும். ரைட், குறிப்பிட்டு ஒரு டாட், அதுக்கு பிறகு லென்த் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம். இப்போது இதை வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், எனக்கு அவுட்புட்டில் 6 அப்படின்னு வருது. ஏன் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அப்படின்ற இந்த அரேக்குள்ளே 6 எலிமெண்ட்ஸ் வந்து எனக்கு இருக்குது. ஓகேயா? அதனால 6 அப்படின்னு வருது. அடுத்து வந்து நாம் for each லூப் ஒன்றை பயன்படுத்தி இந்த அரேயில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம வந்து கன்சோல் விண்டோவில் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கு 4 அப்படின்ற கீவேர்ட். ரைட், அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பெரந்திசிஸ், அப்புறம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ். ஓகேயா? இப்போது இந்த பெரந்திசிஸ்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் I அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இந்த அரே நேமை வந்து இங்கே கொடுக்குறேன். ஓகே, அடுத்து ஒரு println மெத்தட், இதில் ஐயை கொடுக்குறேன். நம்ம வந்து ஏற்கனவே இந்த for each லூப்பெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ for each லூப் வந்து எப்படி செயற்படும் அப்படின்றதுக்கான அறிவு ஏற்கனவே உங்களுக்கு இருந்திருக்கணும். இல்லை அப்படின்னா ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய லூப் சம்மந்தமான வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு திரும்ப வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக புரியும். ஓகே, இப்போது நான் வந்து ரன் பண்ண போகிறேன் இந்த ப்ரோக்ராமை. ரன் பண்ண பாருங்கள், எனக்கு இந்த அரேயில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே இங்கே வந்து 1 by 1 பிரிண்ட் பண்ணப்படுது. ஓகே, அவ்வளோதான். இப்போது இன்னொரு அரே மெத்தட் ஒன்று இருக்குது, அது வந்து சோர்ட் அப்படின்றது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டையும் நாம் வந்து ஆல்ஃபபெட் ஆர்டரில் சோர்ட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ அதை வந்து எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஸோ அரேஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுங்க. அரேஸ் அப்படின்னு கொடுத்து டாட் ஓகே சோர்ட் அப்படின்னு கொடுக்கணும். சோர்ட்னு கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அரே நேமை அப்படியே நம்ம வந்து இங்கே கொடுத்துடலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போது கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ஆப்பிள் அப்படின்றது கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட். அது வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. ஓகே, முதல்ல A, அடுத்து B, அடுத்து வரக்கூடியது C, அதெல்லாம் இல்லை. ஸோ O இருக்குது, P. வாட்டர்மெலன் வந்து பாருங்கள் கடைசியாக இருக்குது. வாட்டர்மெலன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3ஆவதாக இருக்குது. இந்த சோர்ட் அப்படின்ற மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரேயில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆல்ஃபபெட் ஆர்டரில் சோர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பயன்படக்கூடியதாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து இருக்குது. ஸோ அதை பயன்படுத்துறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் இந்த சோர்ட் மெத்தட், இதை வந்து நம்ம அப்படியே கமெண்ட் பண்ணிடுவோம். அது நமக்கு தேவைப்படாது. இன்னொரு விஷயம் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடணும் கண்டிப்பாக. என்ன அப்படின்னா இந்த அரே டாட் சோர்ட் அப்படின்ற மெத்தடை நம்ம வந்து பாருங்கள் இந்த for each லூப்புக்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்கோம். ஓகே, இப்போது நான் வந்து பாருங்கள் இந்த for each லூப்புக்கு பின்னாடி அரே டாட் சோர்ட் அப்படின்ற இந்த மெத்தடை பயன்படுத்தினேன் அப்படின்னா பாருங்கள் ரன் பண்ணால் எந்த விதமான மாற்றமே இருக்காது. இந்த அரேயில் என்னென்ன எலிமெண்ட் எந்த ஆர்டரில் இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கு அவுட்புட்டில் வந்து வரும். ஸோ நம்ம வந்து அவுட்புட் எடுக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அரேயில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை சோர்ட் பண்ணணும் A to Z ஆர்டரில். ஓகே, இப்போது நம்ம வந்து அடுத்து இதை வந்து கமெண்ட் பண்ணிடலாம். கமெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அரேஸ் டாட் ஃபில் அப்படின்ற ஒரு மெத்தடை பயன்படுத்த போகிறேன். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்
parenthesisக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே அழிச்சிருவோம். அழிச்சிட்டு முதலாவதாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அரே இருக்குல்ல, இந்த அரே நேமை வந்து நம்ம கொடுக்கணும். ரைட். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபில் மெத்தட் வந்து எந்தெந்த எலிமெண்ட்டை நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை வச்சு ஃபில் பண்ண போகுதோ அந்த எலிமெண்ட்னுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அப்படின்றத நம்ம வந்து குறிப்பிடணும். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1ல் ஆரம்பித்து 4ல் முடியணும் அப்படின்னு சொல்கிறேன். ரைட். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன வேல்யூவை வச்சு நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆப்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்ற அரேயில் இருக்கக்கூடிய 1வது எலிமெண்ட்லேருந்து 4வது எலிமெண்ட் வரைக்கும் ஆப்பிள் அப்படின்னு ஃபில் ஆகிருக்கணும். 1வது எலிமெண்ட் வந்து ஒரேஞ்ச் அப்படின்றது. அப்போ 1 2 3 4 இது வரைக்கும் எல்லாம் ஆப்பிள் அப்படின்னு மாறி இருக்கணும். கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் அப்படின்னு இருக்கு. அப்போது இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய எல்லாமே ஆப்பிள் அப்படின்னு தான் மாறி இருக்கணும். சரியா? அதில் ஒரு சின்ன மாற்றம் ஒன்று இருக்குது, அதை சொல்கிறதுக்காக தான் இதை வந்து நான் பேசுகிறேன். இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ரன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், கரெக்டாக நமக்கு எந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் சொல்லியிருக்கோமோ அங்கே வந்து ஆரம்பிச்சிருக்கு. சரியா? இந்த ஒரேஞ்ச் அப்படின்றத ஆப்பிள்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் 1. ஆனால் இண்டெக்ஸ் பொசிஷன் 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து பீச் அப்படின்ற இந்த ஃப்ரூட் நேம் தான் வந்திருக்கணும். அது வந்து ஆப்பிள் அப்படின்னு மாறல. ஸோ எண்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் எதை கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் பொசிஷன் வரைக்கும் தான் இந்த அரே ஃபில் அப்படின்ற இந்த மெத்தட் வந்து ஃபில் பண்ணும் அப்படின்றத நாம் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ரைட். இவ்வளோ தான். அடுத்து வந்து நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த அரேயில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கோடை வந்து நான் அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன், ஏன்னா அது நம்ம ப்ரோக்ராமை டிஸ்டர்ப் பண்ணக்கூடும், அதனால். ரைட். இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நம்மளுடைய அரே நேமை கொடுத்துட்டேன். இப்போது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாக்ஸ் ப்ராக்கெட்டை போட்டுக்கணும். இதில் வந்து நாம் எந்த எலிமெண்ட்டை சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த எலிமெண்ட்டினுடைய இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நான் வந்து பாருங்கள், ஆரேஞ்ச் அப்படின்ற இந்த எலிமெண்ட்டை நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு. ஓகே, இப்போது நான் ஆரேஞ்சினுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன அப்படின்னா 1, அதுக்கு பிறகு ஒரு ஈக்குவல் சைன், அதுக்கு பிறகு டபுள் கோட்ஸ். ஏன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு இப்போ கொடுக்குறேன். ரைட். இப்போது நம்ம வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பனானாக்கு அடுத்து ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போது ஆரேஞ்ச் அப்படின்றது இருந்த இடத்துல ஜாக் ஃப்ரூட் தான் இருக்குது. ஓகே, ரைட். இப்போது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஜாவாவில் இருக்கக்கூடிய அரேவை பொறுத்த வரைக்கும் ஒரு எலிமெண்ட்டை நாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம், ஆனால் புதுசாக இன்னொரு எலிமெண்ட்டை வந்து நாம் சேர்க்க முடியாது இந்த அரேயில். இப்போது நமக்கு வந்து தெரியும் இங்கே வந்து 6 எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ 6வதாக இருக்கக்கூடிய ஆப்பிள் அப்படின்றதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5. சரியா? ரைட், 5ன்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன் ப்ரோக்ராமை. பாருங்கள், ஆப்பிள் அப்படின்றது ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு மாறி இருக்குது. இதுவே இதை மாற்றாமல் அடுத்து இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கு 7வதாக ஒரு எலிமெண்ட்டை வந்து நான் சேர்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் நான் வந்து என்ன செய்யலாம், 6 அப்படின்னு கொடுக்கலாம். ரைட், இண்டெக்ஸ் பொசிஷன் 6. அப்போ ஆப்பிளுக்கு அடுத்து வந்து நீ சேரணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எரர் மட்டும்தான் வரும். இண்டெக்ஸ் 6 அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் ஃபார் லென்த் 6 அப்படின்றது தான் இந்த எரர். ஓகே, என்ன அப்படின்னா இங்கே என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் மாற்ற முடியுமே தவிர புதிதாக ஒரு எலிமெண்ட்டை நாம் வந்து இதில் சேர்க்க முடியாது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரைட். அடுத்து நாம் இன்னொரு ப்ரோக்ராம் ஒன்று எழுதுனது இருக்குது ஏற்கனவே, அதை நாம் வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போது காப்பி பண்ணிவிட்டு இப்போது இங்கே கொண்டு வந்து நாம் பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போது இங்கே வந்து நீங்கள் பாருங்கள் 2 அரேஸ் வந்து இங்கே இருக்குது. முதலாவது ஒரு ஸ்ட்ரிங் அரே st_name அப்படின்றது தான் இந்த அரேயினுடைய நேம், அதாவது ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்றது தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நமக்கு வந்து இங்கே 5 எலிமெண்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ரைட். அப்புறம் ரெண்டாவது வந்து ஒரு இன்ட் அரே ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய பேர் வந்து மார்க்ஸ் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எடுத்துருக்கக்கூடிய மார்க்ஸ் வந்து இங்கே வருது. ஸோ கடைசியாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர் லூப் தான் எழுதியிருக்கோம். இந்த ஃபோர் லூப்பில் நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 அரேலையும் இருக்கக்கூடிய வேல்யூஸை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் அவுட்புட்டில். ஓகே, இப்போது ப்ரோக்ராமை வந்து நான் பாருங்கள் ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே வருண் 80, சரண் 69 அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன மாதிரியான மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ
அவங்களுடைய மார்க்ஸும் அவங்களுடைய பேரும் வந்து இங்கே வருது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரைட், அதை வந்து நம்ம வந்து for loop ஒன்று எழுதுறது மூலமாக அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ for loop அப்படின்றது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கக்கூடாது, ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அதனால் இங்கே எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்றது மட்டும் நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ நம்ம வந்து பெருசாக ஒன்றுமே பண்ணல. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாம் ஃபஸ்ட்டாக அக்சஸ் பண்ண வேண்டிய இந்த அரே இருக்குல்ல, அதனுடைய பேரை கொடுக்குறோம். ரைட், கொடுத்துட்டு அதில் ஐ அப்படின்னு கொடுக்குறோம். இங்கே இருக்குது பாருங்கள் ஐ. ரைட், இந்த ஐயை வந்து நம்ம வந்து இங்கே கொடுக்குறோம். சரியா, இப்போது ஐயினுடைய வேல்யூ வந்து 0வாக இருக்குமா இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலாவது இருக்கக்கூடிய வருண் அப்படின்ற வேல்யூ நமக்கு அவுட்புட்டில் வரும். ஸோ அது தொடர்ந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பேஸை மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா 2 வேல்யூவையும் பிரிக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ். இந்த இடத்துல மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இந்த அரேயினுடைய நேமை கொடுத்துட்டோம். கொடுத்து அதுலேயும் நாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐ அப்படின்னு தான் கொடுக்குறோம். ஸோ ஒரு தடவை இந்த லூப் ரன் ஆகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்ற இந்த அரேயில் இருக்கக்கூடிய முதலாவது வேல்யூவை கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணும். அதே நேரத்தில் மார்க்ஸ் அப்படின்ற இந்த அரேயில் இருக்கக்கூடிய முதலாவது எலிமெண்ட்டை நமக்கு வந்து அவுட்புட்டில் கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொரு லூப் சர்க்கிள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் நேம் அப்புறம் அவங்களுடைய மார்க்ஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி பிரிண்ட் பண்ணிக்கிட்டு போகும். ஸோ நமக்கு அவுட்புட்டில் வந்து இப்படி பார்க்கலாம். ரைட், ஓகே, இந்த ப்ரோக்ராமுக்கான சோர்ஸ் கோடை வந்து உங்களால் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டவுன்லோட் லிங்க் வந்து வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம மல்டி டிமென்ஷனல் அரேனா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே எழுதின ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். ரைட், நீங்கள் வந்து பாருங்கள் மல்டி டிமென்ஷனல் அரே அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு அரேக்குள்ளே ஒன்றுக்கு மேற்பட்ட அரேஸ் வந்து இதில் இருக்கும். ஓகேயா, இப்போது அதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா பாருங்கள், இங்கே முதலாவதாக ஒரு கேர்லி பிரேசஸ் ஆரம்பிச்சிருக்கு, அது வந்து இங்கே வந்து பாருங்கள் முடிஞ்சிருக்கு. ஓகேயா, அதுக்கிடையில் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஒரு அரே இருக்குது. ரைட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அரே இருக்குது, அதுக்கடுத்து இங்கே அரே இருக்குது. ரைட், அப்போது ஒரு அரேக்குள்ளே நம்ம வந்து 3 அரேஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து இந்த அரேயில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை எப்படி எக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. நாம் வந்து அரேஸ் க்ரியேட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து இருக்குது. ஓகேயா, நமக்கு தெரியும் ஒரு அரேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதலாவது இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0, அடுத்து 1, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4 இப்படி தான் போகும். இந்த மல்டிடைமென்ஷனல் அரேயை பொறுத்த வரைக்கும் அதுவும் அப்படியே தான். ஆனால் அதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு விஷயம் சேர்க்கணும் அப்படின்னா இந்த அரேயினுடைய இண்டெக்ஸ் பொசிஷன். ரைட், அதாவது இந்த அரேக்குள்ளேயே நிறைய அரேஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் எப்படி ஆரம்பிக்கும்னா அதுவும் 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ முதலாவது அரேயினுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் 0வாக இருக்கும், ரெண்டாவது அரேயினுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் 1 அப்படின்னு இருக்கும், மூணாவது அரேயினுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் 2 அப்படின்னு இருக்கும். ஓகேயா, இப்போ எனக்கு இந்த 78 அப்படின்ற இந்த நம்பர் எனக்கு வேணும், இந்த வேல்யூ வந்து அவுட்புட்டில் எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து பார்க்கணும் இந்த அரேவினுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன அப்படின்னு. ஓகே, இந்த அரேனுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் 1. அப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள் println மெத்தட் ஒன்று போட்டிருக்கோம், இதில் அரே நேமை கொடுத்துட்டோம். ஸோ நம்ஸ் அப்படின்ற ஒரு மல்டி டிமென்ஷனல் அரேயில் இருக்கக்கூடிய முதலாவது இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கக்கூடிய அரேவை எடுத்துக்கிறோம். ஸோ முதலாவது பாக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த அரே, அதாவது இந்த ரெண்டாவது அரே வந்து ப்ரோக்ராம் எடுத்துக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எடுத்துக்கிற வேண்டிய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 78. 65 வந்து 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்குது. ஸோ 78 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்குது. ரைட், அப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கும் 1 அப்படின்னு கொடுக்கலாம். நம்ஸ் அப்படின்ற அரே நேம் அப்புறம் 2 பாக்ஸ் ப்ராக்கெட்டை பயன்படுத்துவோம். முதலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேனுடைய இண்டெக்ஸ் பொசிஷன், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த அரேயில் அந்த குறிப்பிட்ட எலிமெண்ட் எந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கோ அதனுடைய வேல்யூ இங்கே வரும். சரியா, ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அவுட்புட்டை பார்த்துக்க முடியும். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கீழே எழுதியிருக்கக்கூடிய for loop-ஐ வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ரைட், இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம் பாருங்கள், நமக்கு 78 அப்படின்னு வருது. ரைட், இவ்வளோ தான் விஷயம் இந்த மல்டி டிமென்ஷனல் அரேயை பொறுத்த வரைக்கும். அதுக்கு கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு for loop ஒன்றும் எழுதியிருக்கோம். இந்த for loop-குள்ளே இன்னொரு for loop வந்து எழுதியிருக்கோம். சரியா, இப்போது இந்த நெஸ்டட் for loop வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒருக்கா ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துக்கலாம், நமக்கு வந்து தெரியும்.
இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆகிருக்க நம்ம வந்து பார்க்க முடியும். ரைட், இப்போது இது எப்படி ரன் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். சரியா, இப்போது இந்த ஃபோர் லூப்பில் நம்ம என்ன செய்கிறோம், முதலாவது ஃபோர் லூப்பில் இந்த லூப் வந்து எத்தனை தடவை ரன் ஆகணும் அப்படின்னா nums டாட் லென்த் அப்படின்னு கொடுக்குறோம் பாருங்கள். இந்த வேல்யூவை விட ஐ வந்து லெஸ் தென்னாக இருக்கிற வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போது இந்த ப்ரோக்ராமை வந்து பார்க்கும். ஸோ nums அப்படின்ற இந்த மல்டி டிமென்ஷனல் அரேயில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும். ஸோ வந்து பாருங்கள், நமக்கு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரேவையும் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக இந்த ப்ரோக்ராம் வந்து எடுத்துக்கும். ஸோ இங்கே ஒரு அரே, அடுத்து இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று, அப்போது மொத்தம் 3 அரே வந்து இருக்குது. ஸோ nums டாட் லென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படின்னு இருக்கணும். அப்போது இந்த லூப் வந்து எத்தனை தடவை ரன் ஆகும் அப்படின்னா ஐயினுடைய வேல்யூ nums டாட் லென்த்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதை விட குறைவாக இருக்கிற வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் பண்ணணும். அப்போது 3 தடவை இந்த லூப் வந்து ரன் ஆகணும் மொத்தமாக, அவுட்டர் லூப். ரைட்டா, இந்த இன்னர் லூப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்படி நாம் இந்த லூப் எத்தனை தடவை ரன் ஆகணும் அப்படின்றத கொடுத்துருக்கோன்னா j less than nums அதில் i அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரியா, i அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அரேக்கும் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் பொசிஷன். ஸோ i அப்படின்னு இங்கே கொடுத்தோம் அப்படின்னா முதலாவதாக இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நமக்கு தெரியும் முதலாவதாக இருக்கக்கூடிய அந்த அரேவை வந்து எடுத்துக்கும். ஸோ டாட் லென்த் அப்படின்னு கொடுத்துற உடனே இந்த அரேயில் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அதை விட குறைவான பெறுமதியை ஜே கொண்டிருக்க வரைக்கும் இந்த லூப்பை ரன் பண்ணணும் அப்படின்றத நாம் வந்து சொல்கிறோம். ஓகே, அப்புறம் இங்கே வந்து பாருங்கள், ஒரு பிரிண்ட் மெத்தட் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த பிரிண்ட் மெத்தடுக்குள்ளே nums அப்படின்னு நம்மளுடைய அரே நேமை வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரேயினுடைய இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு i அப்படின்னும் அரேக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமான இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு j அப்படின்னும் கொடுத்துருக்கோம். சரியா, கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஸ்பேஸை மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து பார்க்கலாம் பிரிண்ட் மெத்தட் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம், பிரிண்ட் ln பயன்படுத்தலை. காரணம் என்ன அப்படின்னா இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி எக்ஸாக்டாக வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் இங்கே வந்து பாருங்கள் ஒரு நியூ லைனுக்கான எஸ்கேப் கேரக்டர் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாருங்கள் நமக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது அப்படியே வந்து பாருங்கள் இங்கேருந்து ஒரே லைனில் எல்லாமே பிரிண்ட் ஆகிடுது. ஸோ நமக்கு தெரியும் இந்த அவுட்டர் லூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடவை இயங்கும்போது இந்த இன்னர் லூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அத்தனை தடவை வந்து ரன் ஆகும். சரியா, அப்போது அது ரன் ஆகி முடிஞ்ச உடனே தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோடை வந்து ரீட் பண்ணும். ஸோ ஒரு தடவை ஃபுல்லாக இந்த அரே எலிமெண்ட் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண உடனே இந்த கோடை ரீட் பண்ணும். ஸோ ஒரு நியூ லைன் ஒன்று கொடுத்துட்டு அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணிட்டு போகும். சரி, இப்போ ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் எக்ஸாக்டாக இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி வருது. ரைட், இவ்வளோ தான் மல்டி டிமென்ஷனல் அரே பொறுத்த வரைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்லையும் சர்ச் பண்ணி பாருங்கள், பார்த்து உங்களுக்கான உதாரணங்களை எடுத்து பயன்படுத்திக்கோங்க. இந்த ப்ரோக்ராமுக்கான கோடு வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட், இப்போ நம்ம அரே லிஸ்ட்னால் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அரே லிஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரே மாதிரி தான், ஆனால் அரேயில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகள் வந்து இங்கே தீர்க்கப்பட்டிருக்கு அரே லிஸ்ட்டில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அரேவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய சைஸை நாம் வந்து மோடிஃபை பண்ண முடியாது, ஒரு எலிமெண்ட்டை சேர்க்கவோ ரிமூவ் பண்ணவோ முடியாது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அரே லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இல்லை. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அரே லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக அரே லிஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகே, அரே லிஸ்ட், அப்புறம் லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென் சிம்பிள். இதுக்குள்ளே நான் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் க்ரியேட் பண்ண போகிறது ஒரு ஸ்ட்ரிங் அரே லிஸ்ட். ஓகே, அதனால் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் க்ரியேட் பண்ணக்கூடிய அரேக்கு என்ன நேமோ அந்த நேமை வந்து நான் கொடுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ரைட், இப்போது ஒரு ஈக்குவல் சைன், அதுக்கு பிறகு நியூ கீவேர்ட். திரும்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அரே லிஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணி அதில் நம்ம வந்து லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென் சிம்பிளுக்கு நடுவில் ஸ்ட்ரிங் அப்படின்னு அதனுடைய டேட்டா டைப்பை நம்ம வந்து திரும்பவும் கொடுக்கணும் அப்படி. ரைட், இதுக்கு வெளியில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தசிஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செமிகோலன். இவ்வளோ தான் நம்ம வந்து அரே லிஸ்ட் ஒன்று எழுதும்போது பயன்படுத்தக்கூடிய சின்டாக்ஸ். ஓகே, இருந்தாலும் நீங்கள் வந்து பாருங்கள் அரே லிஸ்ட் அப்படின்றதுக்கு கீழே எரர் வந்து நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அரே லிஸ்ட் அப்படின்றது ஒரு கிளாஸ். ஓகே, அது வந்து ஜாவா யூட்டில் பேக்கேஜில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணால் தான் இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அரே லிஸ்ட்டை பயன்படுத்திக்க முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அரே லிஸ்ட்டுக்கு மேலே
மவுஸை வந்து ஹவர் ஓவர் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் நமக்கு வந்து குயிக் ஃபிக்ஸஸ் வந்து வரும். அதாவது ஈக்லிப்ஸ் ஐடியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் அரே லிஸ்ட் அப்படின்ற முதலாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அரே லிஸ்ட் கிளாஸ் வந்து நமக்கு இம்போர்ட் ஆகிரும். ஓகே, ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ, கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்டோட ஓ கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பாருங்கள் அரே லிஸ்ட் கிளாஸ் வந்து இங்கே இம்போர்ட் ஆகிருச்சு. ஓகே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் ஓ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் இம்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பயன்படாத நம்ம பயன்படுத்தாத ஏதாவது இம்போர்ட்ஸ் இருக்குமா இருந்தால் அதை வந்து நாம் வந்து இந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்தி ரிமூவ் பண்ணிடலாம். அதே நேரத்தில் நமக்கு தேவையான ஏதாவது இம்போர்ட் இருக்குமாக இருந்தால் உடனடியாக நாம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இவ்வளோ தான் நம்ம அரே லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணும்போது பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள். அடுத்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அரே லிஸ்ட்டுக்கு தேவையான வேல்யூஸை நாம் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, இப்போது அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அரே லிஸ்ட்டுடைய நேமை நான் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு டாட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற இந்த அரே லிஸ்ட்டில் பயன்படுத்தக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே இங்கே வந்து பாருங்கள் காட்டப்படுது. ஓகே, இதில் நம்ம வந்து பயன்படுத்த போகிறது ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆட் அப்படின்ற மெத்தட். ஓகே, அதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் இப்படி வருது. இந்த பேரந்தசிஸ்குள்ளே நல் அப்படின்னு இருக்குல்ல, இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அழிச்சிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே ஜாக்சன் அப்படின்னு கொடுக்குறேன். ரைட், கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அரே லிஸ்ட்டுக்குள்ளே இந்த பேரை ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் அர்த்தமுக்கான அர்த்தம். அடுத்து வந்து இன்னொரு வேல்யூவை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அரே லிஸ்ட்டினுடைய நேமை நம்ம வந்து கொடுத்துட்டு ஆட் அப்படின்ற மெத்தடை பயன்படுத்தி திரும்பவும் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தசிஸ் இதுக்குள்ளே டபுள் கோட்ஸ்க்குள்ளே இன்னொரு பேரை நாம் வந்து ஸ்டோர் பண்ணலாம், ஹாப்பர். ரைட், முடிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செமிகோலன். அதே மாதிரியே நமக்கு தேவையான எல்லா வேல்யூஸையும் இப்போ வந்து நாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே 7 மாணவர்களுடைய பேர்களை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த அரே லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நான் வந்து அவுட்புட்டில் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு println மெத்தட் ஒன்று போட்டு இந்த அரே லிஸ்ட்டினுடைய நேமை வந்து நம்ம கொடுப்போம். இப்போது இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த அரே லிஸ்ட்டில் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்கோ அது வந்து இங்கே அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இவ்வளோ தான். ரைட், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு println மெத்தடுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இந்த அரே லிஸ்ட்டினுடைய நேமை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் இப்படி பிரிண்ட் ஆகிரும். ரைட், ஓகே, அரே லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து இன்னும் மேலதிகமாக ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா இதோடு சம்மந்தப்படக்கூடிய சில மெத்தட்ஸை வந்து மட்டும் நாம் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போது இது சம்மந்தப்பட்டு அதாவது அரே லிஸ்ட் சம்மந்தப்பட்டு நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. இருந்தாலும் நாம் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான 10 மெத்தட்ஸை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு println மெத்தட் ஒன்று போட்டுக்கிறேன். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற மெத்தட் என்னென்னா கண்டைன்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட். ஸோ டாட் கொடுத்துட்டு கான் அப்படின்னு டைப் பண்ணேன்னா பாருங்கள் ஃபஸ்ட்லேயே கண்டைன்ஸ் அப்படின்னு வருது. இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பேரந்தசிஸ்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே கார்ட்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதாவது இந்த கண்டைன்ஸ் அப்படின்ற மெத்தடை பயன்படுத்தி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேல்யூ ஒன்று கொடுத்து இந்த வேல்யூ இந்த அரே லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு நான் வந்து பார்த்து சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் ட்ரூ அப்படின்னு இங்கே வருது. ஓகே, இந்த வேல்யூ இங்கே இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படின்னு வரும். ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணிட்டுங்க பார்க்கலாம். அப்போது இந்த வேல்யூ வந்து இந்த அரே லிஸ்ட்டில் எங்கேயுமே இல்லை நமக்கு தெரியும். ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் இந்த கண்டைன்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட். ஓகே, அடுத்து நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கெட் அப்படின்ற ஒரு மெத்தட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டாட் அப்படின்னு கொடுத்துட்டு கெட் அப்படின்னு டைப் பண்ணுவோம். ஸோ அங்கே வந்து பாருங்கள் கெட் மெத்தட் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இண்டெக்ஸ் பொசிஷனை எடுத்துக்கும். நம்ம வந்து ஏற்கனவே அரேனா என்ன அப்படின்னு படிச்சிட்டோம். ஸோ நமக்கு வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ அங்கே வந்து பாருங்கள் கார்ட்டர் அப்படின்ற இந்த வேல்யூனுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள் இந்த எலிமெண்ட்டுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் 0வாக இருக்கும். அடுத்தது 1, அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்தது 4. அப்போ கார்ட்டர் அப்படின்ற எலிமெண்ட்டினுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4ஆக இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கே 4 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா 4வது இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்க
கார்ட்டர் அப்படின்ற வேல்யூ எனக்கு அவுட்புட்டில் வருது. ஓகே, அடுத்து கெட் மெத்தட் மாதிரியே இன்னொரு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா செட் அப்படின்ற மெத்தட். ஸோ செட் அப்படின்ற மெத்தடை போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ரைட், ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் பொசிஷன். ஸோ நான் வந்து என்ன செய்கிறேன்னா 4 அப்படின்னே கொடுத்துட்றேன். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எலிமெண்ட்டை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல் அப்படின்றத அழிச்சிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே ரவி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போது ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு முதல்ல திரும்பவும் இந்த println மெத்தட் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ செட் பண்ணப்பட முன்னுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருந்துச்சோ அதெல்லாம் இங்கே பிரிண்ட் ஆகும். இந்த சேஞ்சஸ் நடந்ததுக்கு பிறகு என்ன வேல்யூலாம் இருக்கோ அது வந்து இந்த println மெத்தட் ரன் ஆகும்போது நமக்கு அவுட்புட்டில் வரும். ஓகே, இப்போது ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தா இங்கே வந்து பாருங்கள், இங்கே கார்ட்டர் அப்படின்ற வேல்யூ இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலிமெண்ட் ரவி அப்படின்னு மாறிடுச்சு. ரைட், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுப்போம். ரைட், இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு நான் டபுள் கோட்ஸ்குள்ளே திரும்பவும் கார்ட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து என்ன செய்யும் அப்படின்னா நாம் கொடுக்கக்கூடிய வேல்யூ இந்த அரே லிஸ்ட்டில் எங்கேயாவது இருக்குமாக இருந்தால் அதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் என்னவோ அதை வந்து நமக்கு அவுட்புட்டில் இங்கே வந்து கொடுக்கும். ரைட், அதே நேரத்தில் டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். 2 எலிமெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக் அப்படின்னு தான் ஸ்டோர் பண்ண வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து எப்போ இந்த ஜாக் அப்படின்ற ஒரு வேல்யூவை இங்கே வந்து பார்க்குதோ, அதாவது இங்கே வந்து நம்ம இந்த வேல்யூவை தான் தேடி பார்க்குறோம் அப்படிங்கும்போது எப்போ ப்ரோக்ராம் வந்து இந்த வேல்யூவை பார்க்குதோ முதலாவதாக பார்க்குற அந்த எலிமெண்ட்னுடைய இண்டெக்ஸ் பொசிஷனை அவுட்புட்டில் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், இங்கே நான் வந்து ஜாக் அப்படின்ட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து இங்கே ஜாக் அப்படின்ற வேல்யூவை பார்த்த உடனே அதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷன் என்னவோ அதை நமக்கு அவுட்புட்டில் கொண்டு வந்து கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கு பிறகு இதே மாதிரியான வேல்யூ ஒன்று இந்த அரே லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றத ப்ரோக்ராம் பார்க்கலை அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது இஸ் எம்டி அப்படின்ற ஒரு மெத்தட். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் டாட் இஸ் எம்டி அப்படின்றது தான் அந்த மெத்தட். ஸோ இது வந்து இந்த அரே எம்டியாக இருக்கா அப்படின்றத பார்த்து நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூவை வந்து கொடுக்கும் நமக்கு. ரைட், இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் ஃபால்ஸ் அப்படின்னு வருது. காரணம் இந்த அரேயில் வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இப்போது இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன் இந்த கோடு எல்லாத்தையுமே. ரைட், இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் ட்ரூ அப்படின்னு வருது. பிகாஸ் இந்த அரே லிஸ்ட்டில் எந்த எலிமெண்ட்டுமே இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை அதனால். ரைட், அடுத்து நம்ம வந்து இதை அன்கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த விடயத்துக்கு போகலாம். அடுத்தது என்ன அப்படின்னா ரிமூவ் அப்படின்ற மெத்தடை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ரிமூவ் அப்படின்னு கொடுத்துட்டு இண்டெக்ஸ் பொசிஷனை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த எலிமெண்ட் வந்து இந்த அரே லிஸ்ட்லேருந்து இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காக இந்த println மெத்தடை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட், ஸோ நமக்கு வந்து குறிப்பிட்ட எலிமெண்ட் ரிமூவ் பண்ணப்பட்டதுக்கு பிறகு இந்த அரேயில் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அது வந்து இங்கே அவுட்புட்டில் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் வந்து நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் கார்ட்டர் அப்படின்ற வேல்யூ இருக்குது. இங்கே கார்ட்டர் அப்படின்ற எலிமெண்ட் இல்லாமல் போய் அதுக்கு பிறகு இந்த அரேயில் என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ அது வந்து இங்கே பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் டாட் சைஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த அரேனுடைய சைஸ் என்னவோ அது வந்து நமக்கு அவுட்புட்டில் வரும். பாருங்கள், ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் 7 அப்படின்னு வருது. ஸோ நமக்கு தெரியும் இந்த அரே லிஸ்ட்டில் 7 எலிமெண்ட் இருக்குது அப்படின்றது. ஓகே, அடுத்ததாக நாம் இந்த அரே லிஸ்ட்டில் பயன்படுத்தக்கூடிய சோர்ட் அப்படின்ற ஒரு மெத்தடை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சோர்ட் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் அப்படின்ற கிளாஸ்லேருந்து தான் வருது. ஸோ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, கலெக்ஷன்ஸ் டாட் சோர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன செய்யணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற நம்மளுடைய அரே லிஸ்ட் நேமை வந்து இங்கே கொடுக்கணும். ரைட், இப்போது நாம் வந்து இன்னொரு println மெத்தட் வந்து கீழே போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற அரேயில் என்னென்ன எலிமெண்ட்லாம் இருக்கோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் A to Z ஆர்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சோர்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஓகே, இப்போது ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து இந்த println மெத்தட் மூலமாக வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா
நாம் A to Z ஆர்டரில் சோர்ட் பண்ணப்படாத அரே லிஸ்டினுடைய எலிமெண்ட்ஸ். ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா A to Z ஆர்டரில் சோர்ட் பண்ணப்பட்ட அரே லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த சோர்ட் அப்படின்ற மெத்தடை பயன்படுத்தணும். அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த அரே லிஸ்ட்டை நம்ம எப்படி அரேவாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அரே ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இதனுடைய டேட்டா டைப்பை கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் அரே ஒன்று தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அப்புறம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாக்ஸ் ப்ராக்கெட். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அரேக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு நேம். ஸோ நான் வந்து std array அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, std array. அடுத்து ஒரு ஈக்குவல் சைன். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அரே லிஸ்டினுடைய நேமை கொடுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டாட் to array அப்படின்னு கொடுக்கணும். ரைட், அதுக்கு பிறகு இந்த parenthesis இருக்குல்ல, இதுக்குள்ள நியூ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா நம்ம க்ரியேட் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரிங் அரே. ஓகே, நியூ ஸ்ட்ரிங். அதுக்கு பிறகு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாக்ஸ் ப்ராக்கெட். ஓகே, அப்போது நம்ம அப்படி கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு எரர் வந்து வருது. இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 0 அப்படின்னு கொடுத்துருங்க. பிகாஸ் நம்ம இந்த அரேனுடைய லென்த்தை வந்து தீர்மானிக்க முடியாது. விளங்குதா? இந்த std அரே அப்படின்ற இந்த அரேனுடைய லென்த்தை வந்து நம்ம தீர்மானிக்க முடியாது. காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அரே லிஸ்ட்லேருந்து நம்ம வந்து இந்த அரேவை க்ரியேட் பண்ணுறதுனால. ஸோ அரே லிஸ்ட்டில் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த std அரே அப்படின்ற அரேவும் மாறும். ஓகே, இப்போ அதனால தான் நம்ம வந்து இங்கே 0 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஸோ ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்காக இந்த அரேனுடைய சைஸை எடுத்துக்கும். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் நியூ அப்படின்ற ஒரு கீவேர்டை வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஏற்கனவே அரே படிச்சப்போ கூட இந்த நியூ அப்படின்ற கீவேர்டை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஸோ நீங்கள் வந்து நியூ அப்படின்ற கீவேர்டை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றத ஞாபகம் வச்சு இப்போதைக்கு இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம இப்போ படிக்கிறதுக்கான சரியான சந்தர்ப்பம் இல்லை. பொருத்தமான ஒரு வீடியோவில் நியூ கீவேர்டு அப்படின்னா என்ன அப்படின்றத நிறைய நம்ம படிப்போம். படித்ததுக்கு பிறகு நம்ம எதுக்கு இந்த நியூ கீவேர்டை பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுக்கான காரணம் வந்து உங்களுக்கு தெளிவாகவே புரியும். ஓகே, இப்படி தான் நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரே லிஸ்ட்லேருந்து ஒரு அரேவை வந்து நாம் க்ரியேட் பண்ணணும். ரைட், இப்போது நம்ம வந்து ஒரு for loop ஒன்று போட்டுக்கலாம். for loop இதில் int I equal to 0, ரைட், I less than std array dot length அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் std அரேயில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை தடவை தான் இந்த லூப் வந்து ரன் ஆகும். ஓகே, அடுத்து i++ அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு println மெத்தட் ஒன்று போட்டுக்கிட்டு இதுக்குள்ளே இந்த லூப் ஒவ்வொரு தடவை ரன் ஆகும்போதும் std அரேக்குள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட் ஒவ்வொன்றையும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து i அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ ஐனுடைய வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இந்த அரேயில் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ எல்லா எலிமெண்ட்டும் ஒவ்வொரு லூப் சர்க்கிள்லையும் 1 வீதம் பிரிண்ட் ஆகும் நமக்கு. ஓகே, இப்போது நான் வந்து ரன் பண்ண பார்க்குறேன். ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா பாருங்கள் நமக்கு இந்த அரேயில் அதாவது std அரேயில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நமக்கு அவுட்புட்டில் இப்படி பிரிண்ட் ஆகி வருது. ஓகே, ரைட், இவ்வளோ தான் அரே லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து நாம் டேட்டா கலெக்ஷன்ஸோட சம்மந்தப்படக்கூடிய இன்னொரு விடயத்தை பார்க்கலாம். ஓகே, அடுத்ததாக நாம் ஜாவாவில் பயன்படுத்தக்கூடிய லிங்க்ட் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அரே லிஸ்ட்டும் லிங்க்ட் லிஸ்ட்டும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் செயற்படும். சின்டாக்ஸ்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேயா, இப்போது அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அரே லிஸ்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து அதனுடைய சைஸை நாம் வந்து இங்கே கொடுக்கலாம். ஓகே, சைஸை கொடுக்கலாம். சைஸை கொடுத்தாலும் நம்ம வந்து 10 அப்படின்னு கொடுத்தோங்கிறதுக்காக அரே லிஸ்ட்டில் 10 எலிமெண்ட்டை தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து வேணும் அப்படின்னா நிறைய எலிமெண்ட்ஸை வந்து நாம் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே கிட்டத்தட்ட நிறைய எலிமெண்ட்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணும்போது பாருங்கள் ப்ரோக்ராம் வந்து சரியாக ரன் ஆகுது. ஓகே, ஆனால் லிங்க்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அப்படி பண்ண முடியாது. அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பயன்படுத்தின இந்த அரே லிஸ்ட் வந்துருக்கு. நாம் இதை லிங்க்ட் லிஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேயும் அரே லிஸ்ட் இங்கேயும் அரே லிஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் நாம் வந்து அழிச்சிட்டு ஓகே லிங்க்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவ்வளோதான். ஓகே, ரைட், இப்போது இங்கே வந்து எரர் வருது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா லிங்க்ட் லிஸ்ட்டை பயன்படுத்துறதுக்கு அதுக்கான கிளாஸை இம்போர்ட் பண்ணணும்.
ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் ஓ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து பாருங்கள் லிங்க்டு லிஸ்ட் கிளாஸ் வந்து இம்போர்ட் ஆயிருச்சு. இன்னும் வந்து பாருங்கள் இங்கே வந்து நமக்கு எரர் வருது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இங்கே வந்து நம்ம சைஸ் கொடுத்துருக்கு தான். அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேறு எதுவுமே மாற்றுறதுக்கான அவசியம் இல்லை. அரே லிஸ்ட் அண்ட் லிங்க்டு லிஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் செயற்படும். ஓகே, இப்போது கடைசியாக இங்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விடயத்தை மட்டும் விளங்குபடுத்திட்டு தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றதில் பயன்படுத்தக்கூடிய மெத்தட்ஸ்லாம் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் println மெத்தடுக்குள்ளே நாம் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய லிங்க்டு லிஸ்டினுடைய பேரை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து இங்கே பாருங்கள் அரே லிஸ்ட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் பிரிண்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் எப்படி அரே லிஸ்ட்டை ஒரு அரேவாக கன்வெர்ட் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக லிங்க்டு லிஸ்ட்டும் அதே மாதிரி கன்வெர்ட் ஆகியிருக்கு. அண்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் for loop ஒன்று பயன்படுத்தி இதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி எல்லாமே இங்கேயும் வந்து வந்திருக்கு. ரைட், இப்போது இவ்வளோ தான். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட்டில் பயன்படுத்தக்கூடிய மெத்தட்ஸ்லாம் என்ன அப்படின்றது தான். ஸோ நான் சொன்ன மாதிரி அரே லிஸ்ட்டில் பயன்படுத்தக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா மெத்தட்ஸும் வந்து லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் ஒர்க் பண்ணும். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரே லிஸ்ட்டில் பார்க்காத ஒரு சில மெத்தட்ஸை மட்டும் நாம் வந்து லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து பார்ப்போம். ஓகே, நாம் வந்து இப்போது இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் பயன்படுத்தக்கூடிய முதலாவது மெத்தடை பார்த்துடலாம். முதலாவது மெத்தட் என்ன அப்படின்னா ஆட் ஃபர்ஸ்ட் அப்படின்றது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ஆட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ரைட், கொடுத்துட்டு இதில் ஜனா அப்படின்னு ஒரு பேரை வந்து கொடுப்போம். ரைட், அதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போது நான் வந்து ரன் பண்ணுறேன். பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டில் ஜனா அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மெத்தடை பயன்படுத்தணும் அப்படின்னா நாம் அங்கே கொடுக்கக்கூடிய எலிமெண்ட் இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் முதல் எலிமெண்ட்டாக போய் சேர்ந்துடும். ஓகே, இந்த ஜனா அப்படின்றது வந்து பாருங்கள் முதலாவது எலிமெண்ட்டாக வந்து சேர்ந்துருது. ஓகே, அடுத்து நாம் இன்னொன்று பயன்படுத்தலாம் என்ன அப்படின்னா ஆட் லாஸ்ட் அப்படின்றது. ஓகே, இப்போது ப்ரோக்ராம் ரன் பண்ண அப்படின்னா பாருங்கள் இங்கே வந்து ஜனா அப்படின்றது இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் கடைசியாக வந்து சேர்ந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிமூவ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ரிமூவ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் இருந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்சன் அப்படின்றது வந்து பாருங்கள் இங்கே ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. ரெண்டாவது எலிமெண்ட்டாக இருந்த ஹாப்பர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக மாறி இருக்கு. ஓகே, அதே மாதிரி ரிமூவ் லாஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. பாருங்கள் ரவீனா அப்படின்ற ஒரு பேர் வந்து இங்கே நீக்கப்பட்டிருக்கிறத நாம் வந்து பார்க்கலாம். ரைட், அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கெட் ஃபர்ஸ்ட் அண்ட் கெட் லாஸ்ட் இந்த மாதிரியான ரெண்டு மெத்தட்ஸ் தான். ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த println மெத்தடை அப்படி திரும்ப காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போது இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் டாட் கெட் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மெத்தடை நம்ம கொடுப்போம். கொடுத்துட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய எலிமெண்ட் ஜாக்சன் அப்படின்றது அது வந்து இங்கே வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அதே நேரத்தில் கெட் லாஸ்ட் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். கெட் லாஸ்ட் அப்படின்னு கொடுத்தா கடைசி எலிமெண்ட் என்னவோ அதை வந்து நமக்கு எடுத்துக்க முடியும். ஸோ கடைசி எலிமெண்ட் ரவீனா அப்படின்றது அது வந்து இங்கே வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து நான் ஒரு 3 அரே லிஸ்ட்டில் நம்ம பயன்படுத்தியிருக்கக்கூடிய சில மெத்தட்ஸை வந்து நான் குறிப்பிட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எக்ஸசைஸ் ஃபைல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணும்போது இந்த கோட் வந்து அதோடு சேர்ந்தே வரும். நீங்கள் வந்து பார்க்கலாம் சோட் செட் கெட் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த லிங்க்டு லிஸ்ட்லையும் பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக அது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபார் ஈச் லூப்பை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து லூப் த்ரோ பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபார் ஈச் லூப்பை வந்து எழுத போகிறேன். ஸோ இங்கே நாம் வந்து எக்ஸஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் அரே. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொலின். ஓகே, அடுத்து நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த லிங்க்டு லிஸ்டினுடைய நேமை நாம் வந்து இங்கே கொடுக்கணும். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு பிறகு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸை இங்கே வந்து நான் பயன்படுத்துகிறேன். அப்புறம் ஒரு println மெத்தட் ஒன்று போட்டுக்கிறேன். இதில் ஐயை மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா
ப்ரோக்ராமை நான் வந்து ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நமக்கு அவுட்புட்டில் இப்படி வர்றதை நம்ம வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் லிங்க்டு லிஸ்ட், அரே லிஸ்ட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ நமக்கு எது தேவையோ அதை வந்து பொருத்தமாக பயன்படுத்திக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ஹேஷ் மேப்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஹேஷ் மேப்னா என்ன அப்படின்றத சொல்கிறதுக்கு முதல்ல இதுக்கான சின்டாக்ஸை நம்ம வந்து பார்த்துருவோம். அப்போது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹேஷ் மேப் அப்படின்னு இங்கே வந்து கொடுக்குறேன். அதுக்கு பிறகு லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென் சிம்பிள். ஓகே, இதில் 2 தடவை ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் கமா ஸ்ட்ரிங். ஓகே, அதுக்கு பிறகு நான் எழுதக்கூடிய இந்த ஹேஷ் மேப்பினுடைய நேமை வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஆண்டோனியம்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அதாவது நம்ம வந்து ஒரு வார்த்தையை கொடுத்து அதற்கான எதிர்கருத்து சொல்ல நாம் வந்து இந்த ப்ரோக்ராமில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம வந்து இதை எழுதுகிறோம். அதுக்கு பிறகு ஒரு ஈக்குவல் சைன், இங்கே வந்து நியூ அப்படின்னு போட்டு ஹேஷ் மேப், அதுக்கு பிறகு லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென் சிம்பிள்குள்ளே இன்னும் 2 தடவை ஸ்ட்ரிங் கமா ஸ்ட்ரிங் அப்படின்னு குறிப்பிடுறேன். ஓகே, அவ்வளோதான். இதுக்கு வெளியில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தசிஸ், கடைசியாக நமக்கு தெரியும் ஒரு செமிகோலனை நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ இப்போது இங்கே எரர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் ஹேஷ் மேப்கான கிளாஸை வந்து நாம் இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் ஓ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் ஹேஷ் மேப்கான கிளாஸ் வந்து இம்போர்ட் ஆகிருச்சு. இப்போது இந்த ஹேஷ் மேப்க்கு நாம் வந்து வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, இதுக்கு முதல்ல நம்ம வந்து பார்த்தது மாதிரி இல்லாமல் ஹேஷ் மேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேர்ஸாக தான் நம்ம வந்து இங்கே பயன்படுத்த முடியும். ஸோ அதனால தான் ஆண்டோனியம்ஸ் அப்படின்னு இதுக்கு வந்து பேர் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஹேஷ் மேப்பில் வந்து இப்போ நான் எப்படி வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் ஆண்டோனியம்ஸ் அப்படின்னு குறிப்பிட்றோம். ஓகே, ஆண்டோனியம்ஸ்னு குறிப்பிட்டு ஒரு டாட், அதுக்கு பிறகு புட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை நாம் வந்து பயன்படுத்தலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 வகையான ஆர்குமெண்ட்ஸ் வந்து இங்கே கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹாட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நமக்கு தெரியும் ஹாட் அப்படின்றதனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு அப்படின்றது. ஓகே, எப்படி கொடுத்துட்றேன். அதே மாதிரி அடுத்து இன்னொரு எதிர்ச்சொல்லை வந்து நாம் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலாவதாக கீயை நாம் வந்து கொடுத்துடலாம். கீழே வந்து நியர் அப்படின்ற வேர்டு இருக்கும். ஓகே, அண்ட் வேல்யூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியருக்கு எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் அப்படின்றது ஃபார். ஓகே, இதே மாதிரி நாம் ஒரு சில கீ வேல்யூ பேர்ஸை வந்து நாம் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பாருங்கள் இந்த ஹேஷ் மேப்பில் வந்து நாம் ஒரு சில கீ வேல்யூ பேர்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த ஹேஷ் மேப்புக்கு நாம் ஆண்டோனியம்ஸ் அப்படின்னு பேரும் வச்சுட்டோம். ஓகே, இப்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஹேஷ் மேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கீ வேல்யூ பேர்ஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெத்தட் தான் இந்த புட் அப்படின்ற மெத்தட். ஓகே, அடுத்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஹேஷ் மேப்பில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் எப்படி நாம் அவுட்புட்டில் எடுத்து பார்க்கலாம் அப்படின்றது தான். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிளாக ஒரு println மெத்தட் ஒன்று போட்டு அதில் வந்து நாம் எழுதியிருக்கக்கூடிய இந்த ஹேஷ் மேப்பினுடைய நேமை கொடுக்குறோம். ஸோ ஆண்டோனியம்ஸ் அப்படின்றத இங்கே கொடுத்துட்டு நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கேர்லி பிரேசஸ்க்கு இடையில் நியர் ஈக்குவல்ஸ் ஃபார், டோல் ஈக்குவல்ஸ் ஷார்ட், கோயட் ஈக்குவல்ஸ் நாய்ஸி அப்படின்னு நாம் கொடுத்துருக்கக்கூடிய கீ வேல்யூ பேர்ஸ் எல்லாமே இங்கே வந்து வருது. ஸோ இந்த மாதிரி நாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய கீ வேல்யூஸ் பேர்ஸை வந்து நாம் அவுட்புட்டில் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ இதுவே ஏதாவது ஒரு வார்த்தையை நாம் வந்து ஏதாவது ஒரு கீயை கொடுக்குறோம், அதனுடைய வேல்யூவை எடுக்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஆண்டோனியம்ஸ் டாட் அப்படின்னு கொடுத்துட்டு கெட் அப்படின்ற மெத்தடை பயன்படுத்தணும். ஸோ இதில் வந்து நாம் இங்கே நியர் அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோம். நியர் அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த இங்கே இருக்குது. ஸோ அதனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அப்படின்றது. ஸோ அது வந்து நமக்கு வந்து அவுட்புட்டில் ஃபார் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ப்ரோக்ராமை நான் வந்து ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா பாருங்கள் ஃபார் அப்படின்னு வருது. ஓகே, அடுத்து வந்து நாம் ரிமூவ் அப்படின்ற மெத்தடை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஆண்டோனியம்ஸ் அப்படின்னே இருக்கட்டும். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே நம்மளுடைய ஹேஷ் மேப் நேமை வந்து இங்கே கொடுத்துட்டோம். அடுத்து ரிமூவ் அப்படின்னு நான் வந்து இங்கே கொடுக்குறேன். ஓகே, இப்போது இங்கே வந்து ஆப்ஜெக்ட் கீயை வந்து நான் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் நான் டால் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே,
கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராமை நான் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டால் அப்புறம் ஷார்ட் இந்த கீ வேல்யூ பேர்ஸ் வந்து இந்த ஹேஷ் மேப்லேருந்து இல்லாமல் போயிருக்கும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர் ஃபார், குவைட் நாய்ஸி, ஹாட் கோல்ட் இது மட்டும்தான் இருக்குது. ரைட். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, கிளியர் அப்படின்றது. ஓகே, கிளியர் அப்படின்ற மெத்தடை நம்ம பயன்படுத்தணும்னா இந்த ஹேஷ் மேப்பில் இருக்கக்கூடிய எந்த கீ வேல்யூ பேர்ஸும் இருக்காது, எல்லாமே கிளியர் பண்ணப்பட்டுரும். ஓகே, இப்போது நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், வெறும் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ் மட்டும்தான் இருக்கே தவிர இதில் எந்த விதமான கீ வேல்யூ பேர்ஸும் இல்லை. ஓகே, அடுத்த மெத்தட் வந்து நீங்கள் பார்க்கலாம் சைஸ் அப்படின்றது. ஸோ இந்த சைஸ் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து println மெத்தடுக்குள்ளே பார்த்துடலாம். ஆண்டோனியம்ஸ் டாட் சைஸ் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ரைட். இந்த மெத்தடை கொடுத்துட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், நமக்கு 4 அப்படின்ற அவுட்புட் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ நமக்கு தெரியும் இங்கே வந்து 4 கீ வேல்யூ பேர்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து நாம் இந்த ஹேஷ் மேப்பில் இருக்கக்கூடிய கீ வேல்யூ பேர்ஸ் வந்து எப்படி ஒரு லூப்பை பயன்படுத்தி அவுட்புட்டில் எடுக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகே, இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு for each லூப்பை வந்து எழுத போகிறேன். இதில் ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப்பில் I அப்படின்ற ஒரு வேரியபிளை எழுதுகிறேன். ரைட். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆண்டோனியம்ஸ் டாட் கீ செட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது, அதை வந்து பயன்படுத்த போகிறேன். ஓகே, கீ செட் அப்படின்றது இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸில் println மெத்தட் ஒன்று எழுதிக்கிறேன். இதில் I அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள், ப்ரோக்ராம் ரன் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த கீ எல்லாமே இங்கே வந்து அவுட்புட்டில் வரும். நியர், டால், குவைட், ஹாட் அப்படின்ற எல்லாமே. ஓகே, நமக்கு வந்து வேல்யூஸும் வேணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணலான்னா ஒரு ப்ளஸ். ரைட். இங்கே நம்ம வந்து டபுள் கோட்ஸை போட்டு ஒரு ஸ்பேஸை வந்து ஆட் பண்ணிக்குவோம் இங்கே. அதுக்கு பிறகு இன்னொரு ப்ளஸ். ஓகே, இப்போது நாம் நம்மளுடைய ஹேஷ் மேப் நேமை வந்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கெட் அப்படின்ற மெத்தடை பயன்படுத்தி இதுக்குள்ளேயும் I அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, கொடுத்தோம் அப்படின்னா ஐயில் என்ன கீ இருக்கோ அதுக்கு ஏற்ற வேல்யூவை நமக்கு அவுட்புட்டில் பார்க்குறது மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், நமக்கு நியர், ஃபார், டால், ஷார்ட், குவைட், நாய்ஸி, ஹாட், கோல்ட் இந்த மாதிரி எல்லா கீ வேல்யூ பேர்ஸும் நமக்கு வந்து அவுட்புட்டில் வருது. ஓகே, இவ்வளோ தான் இந்த ஹேஷ் மேப்பை பொறுத்த வரைக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டிக்ஷனரி மாதிரி தான் பயன்படுத்தப்படும். அல்லது நம்ம வந்து பார்க்கலாம் PHPயில் அசோசியேட்டிவ் அரே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த அரேக்கு ஏற்ற மாதிரியான அதோட ஒத்து போகக்கூடியது மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த ஹேஷ் மேப் அப்படின்றது. ரைட். இதை வச்சும் நம்ம வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து எழுதலாம். அது எப்படி அப்படின்றத ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம வந்து கடைசியாக இந்த ஹேஷ் மேப்பை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடிய விடம் என்ன அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் கீ வேல்யூ பேருக்கு ஏற்ற மாதிரியான டேட்டா டைப்பை வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேயா, இப்போது உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம், கீ வேல்யூ பேர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரே டேட்டா டைப்பில் தான் இருக்கணுமா அப்படின்ற சந்தேகம் வரலாம். ஸோ அதுக்கான பதில் என்ன அப்படின்னா இல்லை அப்படின்றது தான். ஓகே, நாம் வந்து மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸ் வந்து பயன்படுத்த முடியும். ஓகே, இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்குல்ல, இதையும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் இருக்குல்ல இதையும் அழிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து இந்த ஹேஷ் மேப்பில் இருக்கக்கூடிய கீஸை மட்டும் இன்டீஜருக்கு மாற்ற போகிறேன். ஓகே, இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்ட்ரிங் அப்படின்றத அழிச்சிட்டு இன்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தா பாருங்கள் எனக்கு எரர் தான் வருது. இங்கே வந்து நாம் இன்ட் அப்படின்ற மாதிரியான ப்ரைமேட்டிவ் டேட்டா டைப்ஸை பயன்படுத்தக்கூடாது. ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டீஜர் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, இப்போது நீங்கள் வந்து பாருங்கள் இப்போயும் எரர் வருது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குல்ல இதை வந்து நாம் அப்பர் கேஸில் கொடுக்கணும். ரைட். இப்போ பாருங்கள் அந்த எரர் வந்து போயிடுச்சு. இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குல்ல எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். ஓகே, இதில் வந்து 1 2 3 4 இப்படி கொடுத்துட்றேன். ஓகே, அப்புறம் இங்கே வந்து பாருங்கள் நம்ம எழுதியிருக்கக்கூடிய for each லூப்பில் ஒரு எரர் வந்து வருது. ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கீஸ் எல்லாமே இன்டீஜர் வேல்யூஸில் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இன்டீஜர் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் அந்த எரர் போயிடுச்சு. இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் 1 2 3 4 அப்படின்னு வந்து அதுக்குரிய வேல்யூஸும் இங்கே வந்து வருது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் இங்கே வந்து நம்ம இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதனுடைய முதலாவது எழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அப்பர் கேஸில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமேட்டிவ் டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் ஜாவாவில் அதை செய்ய முடியணும் அப்படின்றதுக்காக ரேப்பர் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதிலிருந்து தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டீஜர் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பை நான் வந்து இங்கே பயன்படுத்தியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த ரேப்பர் கிளாஸ்னால் என்ன, இது என்ன இன்டீஜர் அப்படின்றதெல்லாம் இப்போதைக்கு யோசிக்க வேணாம். இதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹேஷ் மேப்பில் நம்ம வந்து 2 வகையான டேட்டா டைப்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா இப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹேஷ் செட்னா என்ன அப்படின்றத மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடலாம். ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அரே லிஸ்ட் பார்த்துருக்கோம், லிங்க்டு லிஸ்ட் பார்த்துருக்கோம். இது ரெண்டோடையும் சம்மந்தப்பட்ட சின்டாக்ஸோட தான் இந்த ஹேஷ் செட் அப்படின்றதும் இருக்கும். ஸோ நம்ம வந்து அரே லிஸ்ட்டில் பயன்படுத்துகிற நிறைய மெத்தட்ஸ் வந்து இதுலேயும் பயன்படுத்த முடியும். ஸோ இப்படி எல்லாமே சிமிலாரிட்டி இருக்கும்போது என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம வந்து ஹேஷ் செட் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், இங்கே வந்து செபாஸ்டியன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. அதே பேரை நான் வந்து இங்கேயும் பயன்படுத்தியிருக்கேன், ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேயா, இப்போது இதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் நம்ம வந்து எடுத்து பார்ப்போம். ஓகே, println மெத்தட்னு போட்டேன். அதுக்குள்ளே இந்த ஹேஷ் செட்டினுடைய நேமை கொடுத்தாச்சு. இப்போது ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், அவுட்புட்டில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் வருது. ஆனால் செபாஸ்டியன் அப்படின்ற பேர் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் வருது. ஆனால் இங்கே நம்ம வந்து 2 தடவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பேரை. ஓகே, அப்போது ஹேஷ் செட்டை பொறுத்த வரைக்கும் நாம் டூப்ளிகேட் வேல்யூஸை பயன்படுத்த முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நம்ம அரே லிஸ்ட்டில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் பயன்படுத்தினோமோ அது எல்லாத்தையும் இங்கேயும் பயன்படுத்த முடியும். முடியுமா இருந்தால் எக்ஸசைஸ் ஃபைல்ஸோடு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஹேஷ் செட்டில் வந்து பயன்படுத்தக்கூடிய மெத்தட்ஸ்லாம் என்ன அப்படின்றதுக்கான ஒரு லிஸ்ட்டை வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஈனம்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஈனம் அப்படின்றது ஈனிமரேஷன் அப்படின்றதனுடைய சுருக்கம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட கான்ஸ்டன்ட்ஸை ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபைனல் அப்படின்ற ஒரு கீவேர்டை பயன்படுத்தி ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சேஞ்ச் ஆகாத மாதிரி இருக்கும் ஜாவா பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி ஜாவாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே மாறாத கான்ஸ்டன்ட் வேல்யூஸை, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூஸை நாம் நம்ம பயன்படுத்தி ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்டோர் பண்ணி திரும்ப அதை ப்ரோக்ராம்லையும் பயன்படுத்திக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நமக்கு வந்து 2 முறைகள் இருக்குது. முதலாவது முறையை வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஈனம் ஒன்று எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இந்த கிளாஸ்க்குள்ளே, ஓகே, மெயின் மெத்தடுக்குள்ளே இல்லை, கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஈனம் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது, அதை பயன்படுத்திக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் எழுதக்கூடிய ஈனமினுடைய பேரை நாம் வந்து கொடுக்கணும். அதுக்கு பிறகு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸை கொடுத்தோம் அப்படின்னா ஓகே, ரைட். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு வீக்கில் இருக்கக்கூடிய நாட்களை ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டே. அப்புறம் ஒவ்வொரு வேல்யூவையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கமாவை பயன்படுத்திக்கலாம். ஒரே லைனில் கூட நாம் வந்து எல்லா வேல்யூஸையும் ஸ்டோர் பண்ணலாம், அல்லது நாம் வந்து அடுத்தடுத்த லைனில் கூட நாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூஸை நாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூஸ்டே, அப்புறம் ஒரு கமா, அடுத்து இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வீக்கில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களினுடைய பெயர்களையும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஈனமில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டேங்கிறது எப்போதுமே மண்டே அப்படின்னு தான் இருக்கும், அதனுடைய வேல்யூ எப்போயுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ கடைசி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமிகோலன் பயன்படுத்திக்க முடியும். பயன்படுத்தலை அப்படின்னாலும் ப்ரோக்ராம் சரியாக ரன் ஆகும். ஓகே, இப்போது நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈனமில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ மெயின் மெத்தடுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ வேரியபிளை க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா, ஈனம் அப்படின்றதனுடைய பேர் என்னவோ அதை டைப்பாக பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ரைட், டேஸ் டி அப்படின்னு கொடுப்போம். ஓகே, டேஸ்க்கான சுருக்கமாக டி அப்படின்னு கொடுப்போம். ஓகே, ஈக்குவல்ஸ், அதுக்கு பிறகு டேஸ்ன்னு கொடுத்துட்டு டாட், இங்கே என்ன வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணணுமோ அதை வந்து இங்கே எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பாருங்கள் மண்டே அப்படின்ற வேல்யூவை நான் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணுறேன். ரைட், அவ்வளோதான்.
இப்போது ஒரு println மெத்தட் ஒன்று கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா d அப்படின்ற வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் மண்டே அப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்து சரியாக வருது. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம வந்து மாற்றி மாற்றி ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, இப்போது அடுத்த முறை நான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செப்பரேட் ஃபைலில் ஒரு enum எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா src இருக்குல்ல, இதில் வந்து நமக்கு வந்து பாருங்கள் இந்த ப்ராஜெக்ட் 1 அதுக்குள்ளே தான் நமக்கு வந்து ஒரு enum எழுதணும். ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், நியூ போயிட்டு பாருங்கள் இங்கே enum அப்படின்ருக்கு, இதை கொடுக்குறேன். ரைட், இப்போது நான் எழுதக்கூடிய enumனுடைய நேமை இங்கே வந்து நான் கொடுக்குறேன், டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ரைட், இப்போது ஃபினிஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் இன்னொரு ஃபைல் ஒன்று செப்பரேட் ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகிருச்சு. இதனுடைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ் அப்படின்றது இந்த enumனுடைய பேர். இப்போது இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள் பேஸ்ட் பண்ணிட்டேன். ரைட், இப்போது இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிச்சிடலாம். இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகும். ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம வந்து செப்பரேட் enum ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எல்லா கிளாஸாலையும் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ் அப்படின்ற enumல இருக்கக்கூடிய வேல்யூஸை எக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸிங் டேட்டா கலெக்ஷன்ஸ் அப்படின்ற இந்த கிளாஸ் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை எக்ஸஸ் பண்ணுது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது. இது என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம ஃப்யூச்சரில் விரிவாக பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் பப்ளிக் அப்படின்ற கீவேர்டை கொடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் எல்லா கிளாஸ்க்கும் இந்த டேஸ் அப்படின்ற enum அவைலபிளாக இருக்கும் அப்படின்றது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட், ஸோ enum ஒன்று நாம் ஒரு கிளாஸ்க்குள்ளேயும் எழுதலாம் அல்லது செப்பரேட் ஃபைல் ஒன்லையும் எழுதிக்க முடியும். ஸோ இதுதான் enum எழுதுறதுக்கான 2 முறைகள். சரி, அடுத்து நாம் ஏற்கனவே எழுதி வச்சுருக்க சில கோடை வந்து நான் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம படித்தது தான் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் தான் எழுதியிருக்கோம். ஸ்விட்ச் கேஸில் வந்து பாருங்கள் இங்கே d அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாருங்கள் d அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்குது. அதில் வந்து நாம் enumல இருக்கக்கூடிய வேல்யூஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சாட்டர்டே அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்க்குள்ளே ஒவ்வொரு வேல்யூவும் இருக்குது. மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே இந்த மாதிரி இருக்குது. ஸோ ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரன் ஆகும்போது இந்த வேல்யூவையும் d அப்படின்ற வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் கம்பேர் பண்ணி அது ரெண்டும் ஒரே வேல்யூவாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, இப்போது நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா we are closed today அப்படின்னு வருது. இது எங்கேருந்து வருது அப்படின்னா இங்கேருந்து வருது. ஓகே, ஏன் அப்படின்னா சாட்டர்டே அப்படின்ற வேல்யூ மட்டும்தான் இங்கே வந்து கொடுத்துருக்கோம் நாம். ஸோ இந்த மாதிரி தான் நாம் வந்து enumஸை ஜாவா பொறுத்த வரைக்கும் பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து ஒரு for each லூப்பை பயன்படுத்தி enumல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் அவுட்புட்டில் எப்படி நாம் கொண்டு வரலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா for each லூப் ஒன்று தான் எழுத போகிறேன். ஸோ for each லூப்பில் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டேஸ் அப்படின்ற ஒரு டைப்பில் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணணும். ஸோ var அப்படின்னு கொடுக்குறேன், var1 அப்படின்னு கொடுத்துருவோம். ரைட், அடுத்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டேஸ் டாட் வேல்யூஸ் அப்படின்ற இந்த மெத்தடை பயன்படுத்திக்கணும். ஓகே, இப்போது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ் இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு println மெத்தட் ஒன்று போட்டு அதில் var1 அப்படின்னு கொடுத்துட்றேன். ரைட், இப்போது ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் enumல என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோமோ அது எல்லாமே நமக்கு இங்கே வந்து வருது. ஓகே, அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா enumக்குள்ளே நாம் வந்து ஒரு வேரியபிள் அல்லது ஒரு கான்ஸ்டன்ட்டை பயன்படுத்திக்க முடியும். அதே நேரத்தில் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு விஷயமும் enumக்கு இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம இன்னும் இதுக்கு முதல்ல படிக்கலை. ஸோ இப்போ தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்றதை பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்றது தெளிவாக விரிவாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன்.
அண்ட் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் படிக்கும்போது நாம் வந்து கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்றது தெளிவாக விரிவாக நம்ம வந்து பார்ப்போம். அப்போது உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும் ஈனம்லையும் எப்படி அந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற விஷயம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது. ஓகே, சரி. இப்போது நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரியான அதே மாதிரியான சிமிலர் ப்ரோக்ராம் தான் இங்கே வந்து பாருங்கள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ன்னு இருந்துச்சு, இங்கே வந்து நான் ஃபுட் அப்படின்னு மாற்றிட்டேன். அண்ட் இதில் வந்து ரைஸ், பிஸா, பர்கர், ஹாட் டாக் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃபுட்டினுடைய பேரும் இங்கே வந்து இருக்குது. ரைட், நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கடைசியாக நம்ம வந்து ஒரு 4 லூப் எழுதியிருந்தோம்ல, அதில் டேஸ் அப்படின்ற ஈனம் நேமை ஃபுட் அப்படின்னு இங்கே வந்து மாற்றிட்டேன். ஸோ ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது பாருங்கள், இந்த ஈனமில் என்னென்ன வேல்யூலாம் இருக்கோ அது வந்து நமக்கு அவுட்புட்டில் வருது. ஓகே, இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரைஸ் அப்படின்னா அதனுடைய ப்ரைஸ் என்ன, பிஸா அப்படின்னா அதனுடைய ப்ரைஸ் என்ன, பர்கர்னால் அதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றத நாம் வந்து 4 லூப்பை ரன் பண்ணும்போது இங்கே வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய டாஸ்க். அதை நாம் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ஈனம்குள்ளே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். ரைட், இங்கே ஒரு செமிகோலன் போட்டிருக்கணும், சாரி. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஈனமனுடைய நேம் அப்படியே கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பெரந்தசிஸ், ரைட், அதுக்கு வெளியில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ். இவ்வளோ தான் கன்ஸ்ட்ரக்டருக்கான சின்டாக்ஸ். ஓகேயா, இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இன்ட் இன்புட் அண்டர்ஸ்கோர் வேல் அப்படின்னு கொடுப்போம். ரைட், அப்புறம் these டாட் ப்ரைஸ் ஈக்குவல்ஸ் இன்புட் வேல் அப்படின்னு கொடுக்குறேன். ரைட், இப்போது நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து 10 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ரைஸினுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா $10 அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பிஸாவுக்கு வந்து 12, ரைட், பர்கருக்கு 8, ஹாட் டாக்கு வந்து பார்த்திங்கன்னா 6. இப்போது நம்ம வந்து அதனுடைய வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிட்டோம். சரியா, ஓகே. இப்போது நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ப்ரைஸ் அப்படின்ற வேரியபிள் வந்து எப்படி வேல்யூஸை வாங்கும் அப்படின்றது தான். ஸோ அதுக்காகத்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற இந்த மெத்தடே நம்ம வந்து எழுதியிருக்கோம், கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட். ஓகே, இப்போது இந்த வேலை எப்படி நடக்கும் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், இந்த ஃபுட் அப்படின்ற ஈனம்குள்ளே ஒரு 4 எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த முதலாவது எலிமெண்ட்ஸ் ரீட் பண்ணுது அப்படின்னா அதனுடைய வேல்யூ என்ன, அதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றத இந்த ஆர்குமெண்ட்லேருந்து எடுக்கும். ஓகே, 10 அப்படின்ற வேல்யூவை எடுக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்புட் வேல் அப்படின்ற இந்த பேராமீட்டருக்குள்ளே தான் வரும் ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது. அப்படி ரன் ஆகி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் திஸ் அப்படின்ற கீவேர்ட் இருக்குல்ல, அது வந்து எதை குறிக்குதுன்னா கரண்ட் எலிமெண்ட்டை தான் குறிப்பிடுது. அப்போது ப்ரோக்ராம் வந்து இந்த ரைஸ் அப்படின்ற இந்த எலிமெண்ட்டை ரீட் பண்ணுது அப்படின்னா அதை வந்து இங்கே வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ திஸ் டாட் ப்ரைஸ் அப்படின்ற இடத்துல ரைஸ் டாட் ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் வந்து ரீட் பண்ணிங்கன்னா அதனுடைய ப்ரைஸ் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம். ஓகே, அப்போது அப்படி வர்ற வேல்யூ வந்து நமக்கு தெரியும் இன்புட் வேல் அப்படின்ற இந்த பேராமீட்டர்லேருந்து தான் வருது. ஸோ அங்கே வந்து 10 இருக்கும். அந்த 10 கொண்டு வந்து பாருங்கள் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம், இங்கே இந்த ப்ரைஸுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும்போது ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அப்பப்போ அதனுடைய ப்ரைஸை வந்து ஸ்டோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படின்ற ஒரே வேரியபிள் தான் இருக்கும். அந்த ப்ரைஸ் அப்படின்ற ஒரே வேரியபிள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்லையும் இருக்கக்கூடிய ப்ரைஸை வந்து 1 by 1 ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கும். ரைட், இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா பாருங்கள் இங்கே வந்து பழைய மாதிரி அப்படியே தான் ரன் ஆகுது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு ப்ளஸ் சைன் அப்புறம் ஒரு டபுள் கோட்ஸ், இங்கே ஒரு ஸ்பேஸை நாம் ஆட் பண்ணிக்கலாம், திரும்பவும் ப்ளஸ் சைன் அப்புறம் var1 அப்படின்னு கொடுக்குறேன், var1 டாட் அப்படின்னு கொடுத்துட்டு பாருங்கள் ப்ரைஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ரைட், இப்போது ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் ரைஸ் அப்படின்னு வந்து 10, பிஸா அப்படின்னு வந்து 12, பர்கர் 8, ஹாட் டாக் வந்து 6. இப்படி ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அதனுடைய வேல்யூவும் நமக்கு வந்து அவுட்புட்டில் வர்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து நாம் இப்படி கூட பயன்படுத்திக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் சம்மந்தமாக எதுவும் குழப்பங்கள் இருக்குமாக இருந்தால் தயவுசெய்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஜஸ்ட்டு இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இப்படி தான் நம்ம இதை எழுதணும் அப்படின்றது மட்டும். இதுக்கான பூரணமான விளக்கம் வந்து நாம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் படிக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்றும் யோசிக்க வேண்டியதற்கான அவசியம் இல்லை.
இந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். அதுவரையில் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.